வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். பாருங்க, மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். இந்த வசனம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஜெபத்தை குறித்து சொல்லுகிறது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஜெப ஜீவியத்தில் கட்டப்படுவது. ஜெபம் இல்லாத வீடு அது கூரை இல்லாத வீடு. ஒரு ஜெபம் எப்படி முக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால், ஜெபிக்கிறவங்க வீட்டில் ஆசீர்வாதம் தானாக ஆண்டவர் கொண்டு வந்து தருவார். ஜெபிக்கிறவங்க வீட்டில் பிசாசினுடைய தந்திரம் வேலையே ஆகாது. ஜெபிக்கிறவங்க வீட்டில் விரோதமாய் உங்களுக்கு மாந்திரிகமும் செய்ய முடியாது. அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள், மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த நாகரிகமான இந்த உலகத்துல இன்றைக்கு ஜெபம் என்ற வார்த்தை மிக கடினமான வார்த்தையாக மாறிவிட்டது. அநேகருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு ஏளனமாகவே தோன்றுகிறது. இந்த ஜெப வாழ்க்கையை குறித்து ஏளனமாக பேசி நகைக்கிறார்கள். எங்க போறீங்க, ஏன் ஜெபிக்கிறீங்க, இவ்வளவு நேரம் ஜெபமா அப்படின்னு சொல்லி ஜெப வாழ்க்கையை குறித்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஆனால் யோபு பக்தன் அவனுடைய புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், யோபு 21:15 எல்லாம் வல்லவர் யார்? நாங்கள் பணிபுரிய அவரை நோக்கி நாங்கள் மன்றாடுவதால் என்ன பயன்? நாம ஜெபிக்கிறதுல என்னங்க பயன்? இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகள், என்ன பிரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம், ஏன் ஜெபிக்கணும், இப்படி கேள்விகளை இன்றைய காலத்துல அநேகர் இடத்துல இது வெளியில வந்துகிட்டே இருக்கு. சில பேரை கூப்பிடுவாங்க, வாங்க ஆலயத்துக்கு போகலாம். உனக்கு வேலை இல்லை, நான் எதுக்கு வரணும்? சரி வாங்க வீட்டில் குடும்ப ஜெபம் சொல்லலாம். நோ டைம். ஆனா நேரத்தை எதற்கு செலவு பண்றோம்? உலக காரியத்திற்கு. ஆசீர்வாதம் எதனால தடைபடுது? நான் கடவுளை தேடாததுனால. ஆனால் ஏன் என்று கேட்டால் கிடைப்பதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஒரு சில பேர்கிட்ட ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? கிடைக்கலங்க. ஆனா யாக்கோபு மிக அழகான ஒரு வார்த்தையை எழுதியிருக்காரு. யாக்கோபு புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கின்றீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகின்றீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. ரெண்டே விஷயம் தான். பேராசை கொள்கிறீர்கள், நீங்கள் ஏன் பெற முடியவில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. மற்ற எல்லாத்துக்கும் நேரம் வச்சிருக்கிறோம். உலக பிரகாரமாய் ஓடுவதற்கு நேரம் இருக்கு, உலக காரியங்களை செய்வதற்கு நேரம் இருக்கு. சம்பளம் கொடுக்கிற முதலாளிக்கு மணிக்கணக்கா பின்னாடி கொப்பளம் வந்தாலும் உட்காந்து வேலை செய்யறதுக்கு பயம் இருக்கு, நேரம் இருக்கு. ஆனால் ஒரு 10 நிமிஷம் உன் நரம்பை இழுத்து பிடிக்கிற கடவுள்கிட்ட உனக்கு நேரம் இல்லை. ஆமென், பிரைஸ் எல்லாம். ஒரு பிடிச்சாருன்னா என்ன ஆகும்? ஆமென். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம்.
ஆனா மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 4வது அதிகாரத்துல 3வது வசனத்துல, நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கின்றீர்கள். எது கேட்கிறோம்? தீய நோக்கம். மனசு நிறைய அழுக்கு வச்சுக்கிட்டு, மனசு நிறைய கசப்பு வச்சுக்கிட்டு, மனசு நிறைய குப்பையை வச்சுக்கிட்டு, கடவுள் அருவருக்கத்தக்க காரியத்தை வைத்து கொண்டு ஆண்டவரிடத்துல நீ கேட்டால் கிடைக்காது. இந்த இடத்துல நிறைய சத்தியங்களை ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரமே தேடி வரக்கூடாது. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழி எங்கே இருக்கிறது? வேற எங்கேயுமே கிடையாது. என் முழங்கால்கள் முடங்கும் பொழுது நித்தியம் எனக்கு நேராய் திறக்கப்படும். என் முழங்கால்கள் முடங்கும் பொழுது, உன் வாய் திறக்கும் பொழுதே உன் உள்ளம் சுத்தமாய் இருந்தால் உன் சத்தம் சுத்தமாக வரும். அது ஆண்டவருக்கு கேட்கும். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, என் காதுகள் மந்தமாகவில்லை, என் கைகள் குறுகிவிடவில்லை, ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரு அக்கிரம சுவர் இருக்கிறது. அந்த அக்கிரம சுவர் இருப்பதனால தான் நான் கேட்பது அவருக்கு கேட்க முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். காரணம் என்னன்னா, ஜெபத்தினுடைய உண்மையை அறியாதவர்கள் தான் இன்றைக்கு இந்த பரியாசக்காரர்கள். அவளை பார்த்து பரியாசம் பண்றாங்க தெரியுங்களா? ஜெபத்தினுடைய உண்மை என்னன்னு தெரியாததுனால தான். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மோர் பிரேயர் யூ வில் கெட் மோர் பவர். நீ எத்தனை மணி நேரம் ஆண்டவரோடு உட்காருகிறாயோ அத்தனை மணி நேரம் ஆண்டவரிடத்துல நீ பெற்றுக்கொள்வாய். என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் ஆண்டவரிடத்தில் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு ஜெபம் பண்ணலாம் தெரியாது. ஆண்டவர் தொட்டுட்டார், ஆனால் எனக்கு ஜெபிக்க தெரியாது. வேத வசனம் தெரியாது. நான் பைபிளை கூட திருப்பி பார்த்தது கிடையாது. இந்த சூழ்நிலையில் ஜெபிக்கணுமே, எல்லாரும் சொல்கிறாங்க ஜெபிக்கணும். நானும் முட்டி போட்டு காலையில் உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். முட்டி வலிச்சிடும், ஏன்னா பழக்கம் இல்லைல்ல. திரும்பி உட்காருவேன், ஒரு 2 அசைவேன், அவ்வளோதான். 10 நிமிஷம் தான் என்னுடைய ப்ரேயராக இருக்கும். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிடுவேன். ஜெபிச்ச மாதிரி முடிஞ்சிச்சு, ஓகே ஃபைன். ஆனால் ஒரு நாள் நான் என்னுடைய வாசலில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் என்னை கிராஸ் பண்ணி போகிறாரு. அவரை நான் முன்ன பின்ன கூட பார்த்தது கிடையாது. அவர் எனக்கு முகத்துக்கு நேராக சொன்னார், இந்த ஜெபம் பத்தாது, நீ நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணு, கடவுள் உன்னை பயன்படுத்துவாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளோதான். அவர் திரும்பி பார்க்குற அந்த மனுஷன் கிடையாது. இந்த ஒரு அழகான ஒரு வழி நடத்துதலை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். 2 வருஷம் திரிசூல மலையில் 2 வருஷம். ஆனால் கடவுள் இன்றைக்கு இந்த ஜெபத்தினுடைய மகத்துவத்தை மிக அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறார். ஊழியம் செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீ பிரேயர் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது. ஒரு செய்தி கொடுக்குறேன்னு சொன்னால் நீ தேவ சமூகத்தில் நடுங்கணும். அந்த நடுக்கம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஆண்டவர் பேசணுமே, ஆண்டவர் பேசணுமே, ஆண்டவர் பேசணுமே. மனித சத்தம் அல்ல. ஆனால் இன்றைக்கு இந்த ஜெபத்தினுடைய உண்மையை அறியாதவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். தேவ பிள்ளையே, இந்த ஜெபம் என்பது நீ கடவுளோடு தந்த ஒரு உறவாடுகிற ஸ்லாக்கியம். நீ பேச, அவர் கேட்க, அவர் பேச, நீ கேட்கிற ஒரு அழகான ஒரு உறவு, ஒரு ஐக்கியம். இதை ஏன் நம்ம புரிந்து கொள்றது இல்லை? ஜெபம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையோடு உயிரோடு ஒன்றாக இணைக்கப்பட்டது. வெறும் பெயர் அளவில் நான் கிறிஸ்தவன் சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ ஜெபிக்காமல் செய்கிற சடங்கு, நீ ஜெபிக்காமல் வாங்குகிற திருவிருந்து, நீ ஜெபிக்காமல் அட்டெண்ட் பண்ற திருப்பலி வேலைக்கு ஆகாது. பிரைஸ் தி லார்ட். நல்ல தண்ணியை போட்டு போயிட்டு நீ கோயிலில் உட்காந்து நாக்க நீட்டி நன்மை வாங்கினீனாக்கா சாபம். இரவெல்லாம் நல்ல டிவி பார்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ போய் நின்னுனியா சாபம்.
ஜெபம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் உயிர். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஜெபம் என்பது கிறிஸ்துவின் மந்தையை சிதறடிக்க முயற்சிக்கும் ஓநாய்களுக்கு எதிராக கதவை அடைத்து போடும். ஜெபம் என்பது உன்னை கீழே சிதறடிக்க, உன் வாழ்க்கையை சிதறடிக்க, உன் சூழ்நிலைகளை சிதறடிக்கிற ஓநாய்களை உள்ளே வராதபடி கதவை அடைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் இன்னைக்கு பிரச்சனை? ஏன் உனக்கு நேராக பேசுகிறார்கள்? ஏன் உன் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை? இதுதான். இரண்டாவது, ஜெபம் தீமையான சக்திகளுக்கு எதிராக ஒரு பெரிதான ஆயுதம். ஆமென். உனக்கு விரோதமாய் செய்கிற செய்வினைகள், உனக்கு விரோதமாய் அனுப்புகிற ஏவல்கள், உனக்கு விரோதமாய் நடத்துகிற மாந்திரிகங்கள், இவைகளுக்கெல்லாம் ஒரு பெரிதான எதிரி ஆயுதம். ஒரு பலவீனனை பலப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பலகீனமா இருக்கிறியா, நீ ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்தா ஒரு பலனை கொடுப்பார். இந்த ஜெப ஊழியத்தில் நான் சிறந்து விளங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். எனக்கு நிறைய பேர் அதுதான். அதனால தான் என்னுடைய பிரேயர் வாரியர்ஸ்கெல்லாம் நான் சொல்றது அதுதான். ஆண்டவர் அழகா 101 பிரேயர் வாரியர்ஸை கொடுத்திருக்கிறார். மத்தியானத்தில் பிள்ளைங்க செபிக்கிறாங்க, இரவுல செபிக்கிறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 4 மணி நேரம் ஆராதனை நடத்துறாங்க. ஆண்டவர் மகிமையாய் நடத்துவார். அதிகாலையில் ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் அழகா வழி நடத்துவார். காரணம் என்ன? ஜெபம். நீ ஜெபிக்காம, ஆண்டவர் பாதத்தில் உட்காராம, ஆண்டவர் பாதத்தில் உன்னுடைய காரியங்களை நீ சொல்லாம, மனசு நிறைய அழுக்கு வச்சுக்கிட்டு ஏன் ஆண்டவரேன்னு போய் நின்னா நிச்சயமா அவர் கேட்கவே மாட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கேட்கவே மாட்டார். அதைத்தான் மத்தேயு 6:6 சொல்றாரு, உன் தந்தையை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. இரண்டாவதாக பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். Praise the Lord. இதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த மனநிலை, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த மனநிலை உங்களில் இருக்க வேண்டும். பாருங்க, அப்படியே மனுக்குலத்திற்காக பிதாவினிடம் இரவும் பகலும் ஜெபம் செய்து வாழ்ந்து வந்தார். யாரு? இயேசு கிறிஸ்து. தேவப்பிள்ளையே நல்லா பாருங்க, 30 வயசுல ஞானஸ்நானம் பெற்ற பின் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு 40 நாட்கள் உபவாசத்தோடு ஜெபத்திலே தரித்திருந்தார் இயேசு. வாசிங்க மத்தேயு 4வது அதிகாரம் 1-2 வசனங்களே. அதன்பின் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். 40 நாட்கள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றார். நல்ல யோசனை பண்ணி பாருங்க தேவ பிள்ளையே. இயேசு கிறிஸ்து ஊனும் இரத்தமுமாக இந்த பூமியிலே அவதரித்து நம்மளை போலயே ஒரு மனுஷனாக வந்து அவர் மனுக்குலத்திற்காக பிதாவினிடம் இரவும் பகலும் முழுவதும் அவர் தந்தையை நோக்கி ஜெபம் பண்ணினார். அதே நேரத்தில் திருமுழுக்கு பெற்ற பிறகு 40 நாட்கள் உபவாசத்தோடு. ஆனால் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார் ஐயா. லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 12-13 வாசிங்க. அந்நாள்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார்.
விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். பாருங்க எப்படி சொல்றாரு, ஒரு சிறிய காரியமா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய காரியமா இருந்தாலும் செய்யும் முன்பு நீங்க என்ன பண்ணணும்? இரவெல்லாம் ஜெபிக்கணும். ஆமென். எப்படி ஜெபிக்கிறோமா? நாம இரவெல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக நான் போகிறேன். ஆண்டவரே, என்னுடைய மகன் ஒரு இன்டர்வியூக்கு போகிறான். ஆண்டவரே, என் கணவர் மனம் மாறணும். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு வியாதி சுகமாகணும். ஆண்டவரே, நாளைய தினத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இரவெல்லாம் ஜெபிக்கணும். சின்ன சின்ன காரியம் அதுதான் செஞ்சார் ஆண்டவர். அது மாத்திரம் இல்ல, நல்லா ஜெபம் பண்ணி சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். அப்படி இப்படின்னு தேர்ந்தெடுக்கல. நீங்க ஜெபம் பண்ணி செஞ்சு பாருங்க ஒரு காரியத்தை, கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார், அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆனா நமக்கு என்ன இல்லையா, ஒரு 2.5 மணி நேரம் இல்லப்பா, ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்காரத்துக்கு நெளிரும். இன்னைக்கு நம்ம கூலா சொல்லிடுறோம். வீட்டில் மனைவியை பார்த்து, அப்பா அங்கே வந்தால் என்னத்தை பண்ணுறது, ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப நேரமாக உட்கார வைக்கிறாங்க, குறுக்கு வலிக்குது. ஆனால் இந்த குறுக்கு வலியை மாற்றணும்னா நீ முட்டி போடணுமையா, நெருக்கி விட்டுருவாரு. பிரைஸ்லாம் உண்மைதானே? அப்போ தேவனுடைய சமூகம் ஏளன பண்ற இடம் இல்லை, கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற இடம். ஒரு சின்ன விஷயத்தை கூட இரவுல ஜெபிக்கிறோம். அமாவாசை பிரேயர், நீங்க நிறைய பேருக்கு அது தெரியல. அமாவாசை பிரேயர் இரவுல ஜெபிக்கும் பொழுது, நான் எப்படி ஜெபிப்பாங்கன்னா, மற்ற அமாவாசை பிரேயர் மாதிரிலாம் கிடையாது. இது நீங்க தான் சுத்தி சுத்தி ஜெபிக்கணும், நீங்க தான் போராடணும். நீங்க போராடி ஜெபிக்கிறதை அவர் பார்க்கிறார். அவர் பார்த்து என்ன பண்றாரு, அங்கே ஒரு வெளிச்சத்தை அனுப்புகிறார். சமீபத்திற்கும் ஆண்டவர், தூரத்துக்கும் அற்புதம் செய்றார். யூஎஸ்ல இருக்கிற தம்பி சொல்றான், என் வீட்டில இருந்து பிரச்சனை மாறுது, என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுது. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ தேடி ஓடி வருகிற தாகத்தை கடவுள் பார்க்கிறார். தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீர். தாகத்தோடு வருகிறவர்களுக்கு அற்புதம் செய்கிறாரு ஆண்டவர். அந்த இடத்துல ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு? வாசிங்க 14:19 மத்தேயு. மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் உயர்த்தி வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிற்று சீடர்களிடம் கொடுத்தார். சீடரும் மக்களுக்கு கொடுத்தார்கள். ஆமென், ஆமென். 5000 பேருக்கு அங்கே போஷிக்க செய்ய பழுகி பெருகினது. ஐயா, இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியா இருந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்து காண்பித்து இருக்கிறார். அதே போல மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 46 சொல்றாரு, அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக போறார். பாருங்க, படகுல ஏத்திட்டாரு ஐயா, ஆனால் போய் ஜெபிக்கிறாரு. நம்ம பிள்ளைங்க வெளியே போனா நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? கணவர் வேலைக்கு போயிட்டா நம்ம ஜெபிக்கிறோமா? வீட்டில் எத்தனை மணி நேரம் வீட்டில் வேலை செய்கிற சகோதரிகள் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இல்லையா? நம்ம ஆண்டவர் பாதத்தில் எப்படி உட்காந்துட்டு இருக்கிறோம்? ஐயோ, என் மகன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறான், காலேஜுக்கு போயிருக்கிறான், வேலைக்கு போயிருக்கிறான், என் கணவர் வேலைக்கு போயிருக்கிறாரு. நான் வீட்டில் உட்காந்து அடவலுக்கு என்று கொடுக்கிற நேரத்தை அவர் கொடுத்து நீ ஜெபித்து பாரு. ஒரு பிளெஸிங்ஸ் உனக்கு இருக்கும், ப்ரொடெக்ட் இருக்குங்க, ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஆனா இதை நாம் செய்கிறோமோ? உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலக பிரகாரமான ஆசைகள். ஆனால் லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரத்தில் 29வது வசனத்துல சொல்றாரு, அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவர் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய முகத்தோற்றம் மாறுகிறது ஐயா. ஒரு மறுரூபம் ஆவதற்கு முன்பாகவே அவர் ஜெபிக்கிறார். யோவான் 11வது அதிகாரம் 41வது வசனம் சொல்லுகிறது, லாசரு உயிரோடு எழும்பும் போதும் ஜெபம் பண்ணார்.
ஒவ்வொரு காரியத்தையுமே அவர் செய்வதற்கு முன்பாக ஜெபம் இல்லாமல் செய்ததில்லை ஐயா. மத்தேயு 26:39 சொல்லுகிறது, பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து, என் தந்தையே முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். லூக்கா 23:34 சொல்றாரு, அப்போது இயேசு, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். ஆமென். தேவ பிள்ளையே, அதே நேரத்தில் லூக்கா 23:46 வாசிக்கிறோம், தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று இயேசு உரத்த குரல் கூறி உயிர் துறந்தார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு அவர் எல்லாவற்றையும் நமக்கு மாதிரியாக வைத்து சென்றிருக்கிறாரே. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப சிந்தனை இருக்க வேண்டும் ஐயா. ஜெப சிந்தனை இருக்க வேண்டும். நீ ஜெபிக்காம, நீ ஆண்டவர் பாதத்தில் உட்காராம, ஆண்டவரிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நீ கேட்காம நீ போய் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னா பிசாசு உன் வீட்டை காலி பண்ணிடுவான். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் விளையாடலாம், அவர்கிட்ட விளையாட முடியாது. நான் இந்த இடத்துல எல்லாருக்கும் திறந்து கொடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நின்று பேசலாம். ஆனால் இங்கே நின்னா தான் தெரியும் உன் பக்கத்தில் யார் நிற்கிறாருன்ட்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்கே நின்னா தெரியும். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார் ஐயா. வாழும் கடவுள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்கு ஜெப தாகம் உண்டா? ஒரு தாகம் இருக்கணும். ஜெபத்திற்கு ஒரு தாகம் இருக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் ஜெப தாகத்தோடு ஜெபிக்க ஒவ்வொருவரையும் நாடணும். அதனால தான் சொல்றேன், ஃபெலோஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆவியில ஜெபிக்கிறவர்களோடு ஐக்கியம் இருக்கணும். வெட்டித்தனமா பேசுகிறவர்களோடு ஐக்கியம் இருக்கக்கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா ஜெபிக்கிறவங்களோட ஐக்கியம் இருந்து பாருங்க. அதை நாடணும். நாம கிறிஸ்துவ போல ஜெபித்து வாழ்ந்து காட்டணும். ஆமென். அதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. வேதத்தில் ஜெபித்தவர்கள் யார் தெரியுங்களா? அதிகாலையில் தாவீது ஜெபித்தார். அதிகாலையில் தாவீது ஜெபிக்கிறாரு. மத்தியான நேரத்தில் தானியேல் ஜெபித்தார். நடு இரவில் சீலா ஜெபிக்கிறான். பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில் ஜெபிக்கிறாங்க. மன சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டு வருத்தத்தில் அன்னாள் ஜெபம் பண்ணுகிறாள். துன்பத்தில் யோபு ஜெபம் பண்றான். ஒரு துன்பம் வந்துடுச்சு, யோபு ஜெபம் பண்றான். வியாதியில எசேக்கியேல் ராஜா ஜெபம் பண்ணுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு சிறு பிள்ளையாக சாமுவேல் ஜெபம் பண்றாரு. ஒரு வாலிபனாக தீமோத்தேயு ஜெபம் பண்றாரு. ஒரு பக்தனாக பவுல் ஜெபம் பண்ணுகிறான். பாடுகளின் மத்தியிலே சிம்சோன் ஜெபம் பண்ணுகிறான். மரிக்கு முன் ஸ்தேவான் ஜெபம் பண்ணுகிறான். இவர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள். இவர்கள் ஜெபித்தது போல ஜெபிக்கிற கிறிஸ்து உன்னில் மகிமை அடைவார். பிரைஸ் தி லார்ட். நம்மகிட்ட ஜெபம் இருக்கா? ஆசீர்வாதம் வேணும். கடவுள் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். உன்னை மேன்மையாக வைக்கத்தான் விரும்புகிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு பெற்றோர் இருக்கிறீங்க, உங்க பிள்ளை நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு பெற்றோர் பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? பிள்ளைங்க நல்லா படிச்சாக்கா பெற்றோர்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ஒரு பிள்ளை நல்ல உயர்வை அடைந்தானாக்கா அந்த பெற்றோருக்கு சந்தோஷம்.
அதே போலதான் உங்களை படைத்த மகிமையின் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறதை நாம் அவருக்கு செய்தோம் என்றால் அவர் சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்படுவார். கடமைக்கு நீ கிறிஸ்துவனா நீ வாழ்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளையே. எனக்கு சம்பளம் இருக்கு, எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் வாழ்கிறேன், எல்லாம் இருக்கு, எனக்கு என்ன அப்படின்னு நீ மமதையில் இருந்தோன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கே கப்பல் ஓடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு சிக்கல் வரும், ஒரு சின்ன விஷயம் தான் நடக்கும், சின்ன விஷயம் தான், நம்ம நினைக்கிறது சின்ன விஷயம் நினைப்போம். அதை சிந்திச்சு பார்க்கணும். ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? இதை நீ சிந்தித்து பார்க்கணும். பார்க்கும்பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல நான் குறைவு ஏற்பட்டு விட்டது, எங்கேயோ ஒரு இடத்துல நான் தவறு செஞ்சிருக்கிறேன். உடனே நீ எங்க ஓடணும் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் ஓடணும். ஒரு ரெமெடி அங்கதான் கிடைக்குது. உனக்கு தேவையான வார்த்தைகள், தேவையான பலன், தேவையான சத்துவம் நீ அவரிடத்தில் போனால் தான் கிடைக்கும். நீ எந்த மனுஷ புத்திக்கு போனாலும் கிடைக்கவே கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. மூன்றாவதாக பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாக கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். யார்கிட்ட தெரிவிக்கணும்? ஆண்டவரிடத்தில் தெரிவிக்கணும். நம்ம போய் யார்கிட்ட தெரிவிக்கிறோம்? மனுஷங்கிட்ட போய் சொல்றோம். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு பிரதர். மனுஷன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு டைம் போகணும் இல்லையா? உங்ககிட்ட இருந்து கதையை கேட்டுட்டு அவன் வெளியில போய் வேற யார்கிட்டயாவது போய் துப்புவான். பிரைஸ் தி லார்ட். மறைவானதை கேட்கிறவர் உயிரோடு இருக்கிறார் ஐயா. நம்ம பாட்டு பாடுறோம் இல்லையா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. பாட்டு பாடுறோம், ஆனா சொல்றோமா? அவர்கிட்ட போய் சொல்றோமா? நான் ஒரு காரியத்தை நல்லா சொல்றேன், கேட்டுக்குங்க. சொந்தக்காரங்கிட்ட மாத்திரம் போய் சொல்லிடாதீங்க. யார்கிட்ட போய் சொல்லக்கூடாது? சொந்தக்காரங்கிட்ட சொல்லக்கூடாது. ஐயோ கூட பிறந்த அண்ணனாச்சு சொல்லிடாது. உடன் பிறந்தவங்கிட்ட கூட சொல்லக்கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கூட இருக்கிறவங்க ஆட்டத்தை கழிச்சு விட்டுருவாங்க. அண்ணனாச்சேன்னு சொல்லுவேன், கூட இருக்கிறவங்க ஆட்டத்தை கழிச்சிடுவான். ஆனால் நீ சொல்லி பாரு, அங்கே போய் அழு. எங்கே போய் அழுணும்? அங்கே போய் அழு. நீ அழுதுனியா உனக்கு பதில் வரும். இங்கே அழுதுனியா உனக்கு வம்பு வரும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீ எங்கே போய் அழுவணும்னு முடிவு பண்ணு. நல்ல மனசுல மாத்திரம் இல்லை, மண்டையிலையும் எழுதி வச்சுக்கோ. சொந்தக்கார வீட்டுக்கு போனீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க. அவன் ஏறிட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஐயோ சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்னு அவன் எரிஞ்சுக்கிட்டோம். நீ எங்க போனாலும் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்றேன், என்னைய கேட்டா சொல்ல, நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு முன்னாடி நல்லா இருக்கிறேன். எனக்கும் கடவுளுக்கு தான் தெரியும். ஆமென். இங்கே நீங்கள் நல்லா பார்க்குறீங்க, ஒரு பிரதர் நிற்கிறாரு, ஹாப்பியாக பாடுறாரு, சந்தோஷமாக செய்தி கொடுக்குறாரு. அவருக்கு என்ன குறை? கேமரா வச்சுருக்காரு, ஸ்பீக்கர் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நிறைய தேவை இருக்குது. அது ஆண்டவருக்கு தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் அவருக்கு நல்லா தெரியும். நான் எங்கே போய் சொல்லுவேன்? ஆண்டவரே, உங்கள் ஊழியம் நான் ஏன் கலங்கணும் இல்லையா? அழைத்தவர் நீங்கள், என்னை நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருகிறவரும் நீதானையா, செயல்படுத்தி நடத்துகிறவரும் நீதானையா. தகப்பன் நீ இருக்கும்பொழுது பிள்ளை நான் எதுக்கு கவலைப்படணும்? தகப்பன் நீ இருக்கும்பொழுது பிள்ளை நான் எதற்கு கவலைப்படணும்? நீ அவர்கிட்ட சொல்லி பாரு, ஒரு மகிமை இறங்கி வரும். தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனோடு ஜெபத்தில் நெருங்கி இருந்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து எல்லா நேரத்திலும் ஜெபத்தில் நெருங்கினார். அவரோடு கூட ஒரு தொடர்பு கொண்டிருந்தார்.
கடவுளோடு கூட, பிதாவோடு கூட. அவர் சொல்லும் போது பாருங்க, நான் தனிமையா இல்லை, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், நானும் என் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம், நான் எதையும் சுயமாக பேசவில்லை, தந்தை எதை சொல்லுகிறாரோ அதையே நான் பேசுகிறேன். பிரைஸ் தி லார்ட். தந்தை எதை சொல்றாரோ அதை தான் நான் பேசுறேன். தேவ சித்தத்தை, தேவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றி செயல்பட்டாரையா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு செஞ்சு நமக்கு காண்பிச்சுட்டு போகிறாரு. அப்ப நான் ஏன் அதை செய்யக்கூடாது? ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல 6ல என்ன சொல்றார்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாத, நீ ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு. சில பேர் பார்த்தீங்கன்னா சுருக்கமா சுயநலத்தோடு செபிச்சு அப்படியே முடிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு பிரியமானது. சுருக்கமாக போய் சொல்லிட்டு வருவாங்க. அதுவும் என்ன சொல்லுவாங்க? மற்றவங்களுக்காக ஜெபிக்க மாட்டாங்க. இவங்க யாருக்காக ஜெபம் பண்ண தெரியுமா? இடியாப்பத்துக்கு மொனை தெரியுமா? இடியாப்பம் சுடும் போது தான் மொனை வரும். அதுக்கப்புறம் மொனையை கண்டுபிடிக்க முடியுமா இடியாப்பத்துக்கு? அதே மாதிரி இவங்க ஜெபமாக இருக்கும். என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் மாத்திரம் நல்லா இருக்கணும். பக்கத்து வீடு எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன வந்தது? சுயநலமாக ஜெபிக்கிறது கடவுள் கேட்பாரா? கேட்கவே மாட்டார். யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். அந்த வியாதி சரீரத்தில் வலியோடு கூட அவன் ஜெபித்ததை ஆண்டவர் உற்று கவனித்தாரையா. பிரைஸ் தி லார்ட். நாம ஜெபிக்கும் பொழுது நல்ல கருத்தா குறிப்போடு ஜெபிக்கணும். அதனால தான் அமாவாசையில் கரெக்டாக ஜெபம் பண்ணுவாங்க. பாருங்க, டார்கெட் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. இடது பக்கம் அடி, வலது பக்கம் அடி, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நின்று அடி அடிக்குவாங்க. முடிச்ச உடனே சாட்சி கதை சொல்லுவாங்க, பேய்கள் ஓடுது. நான் பார்க்கல, ஜெபிச்சவங்க பார்த்தாங்க. பிரைஸ் தி லார்ட். கருத்தா எலியா பாடுள்ள ஒரு மனிதன் தான், ஆனால் கருத்தாய் ஜெபித்தான். ஆண்டவர்கிட்ட போய் நீ ஜெபிக்கும் பொழுது ஒரு குறிப்போடு போய் ஜெபிக்கணும். ஒரு சில பேரெல்லாம் ஜெபிக்க சொன்னு வச்சுக்கலாம். காரணம் என்னதுமா? ஒரு கருத்துக்காக ஜெபிங்கன்னு சொன்னால் அவங்க இங்கே தொடங்கி சென்ட்ரல் ஜெயிலுக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் முடித்து அவங்க லேண்ட் ஆகி கீழே வரத்துக்குள்ள பொழுது விஞ்சிடும். பிரைஸ் தி லார்ட். அது இல்லை. உனக்கு என்ன சொல்லி ஜெபிக்க சொல்கிறாங்க? இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்காக ஜெபிக்க சொல்கிறான்னா அந்த காரியத்தை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதை மாத்திரம் நீங்க சொல்லி ஜெபிக்கணும். அப்ப அப்படி ஜெபிக்கும் பொழுது கடவுள் பார்ப்பார், அதுல பிரியப்படுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அந்த குறிப்புகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாவ மன்னிப்பிற்காக ஒரு குறிப்பை எடுத்துட்டு போன ஆண்டவரே என் பாவத்துக்காக. நெகமியா எப்படி ஜெபித்தாரு? நெகமியா ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே நான் செய்த பாவம், என் முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. அவர் ஜெபம் கேட்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 19வது வசனம். அனைத்து மக்களும் சாமுவேலை நோக்கி நாங்கள் சாகா வண்ணம் உம் அடியார்களுக்காக உம் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடும். ஏனெனில் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்திலும் எங்களுக்காக ஒரு அரசனை கேட்ட இந்த குற்றமும் சேர்ந்து கொண்டது என்றனர். விண்ணப்பம் எப்படி செய்யறாங்க பாத்தீங்களா? எப்படி செய்யறாங்க? சாமுவேல் கிட்ட கருத்தா குறிப்பு எழுதி வச்சு சொல்றாங்க. மோசே ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே இந்த இஸ்ராயல் மக்களுடைய அக்கிரமத்தை நீர் மன்னியும். என்னாகமம் 14வது அதிகாரம் 19-20. உம்மை மன்றாடி கேட்கிறேன், இம்மக்களின் குற்றங்களையும் மன்னியும். உம் அருள் இரக்கத்தின் பேரளவின்படியும் எகிப்திலிருந்து இதுகாரும் இம்மக்களை நீர் மன்னித்து வந்தது போன்றும் செய்யும். மன்னித்து வந்தது போல செய்யும். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது உன் வாக்கின்படி நான் மன்னித்து விட்டேன். எப்படிங்க மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த பாவம் செஞ்ச அக்கிரமம் செஞ்ச தீமை செஞ்சவர்களை மன்னிங்க.
யாக்கோபு 5வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, உங்களில் யாரோனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும். ஆமென். மகிழ்ச்சியா இருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். பாருங்க, துன்பப்படுறாங்க யாரோ ஒருத்தருங்க உங்க வீட்டுல பக்கத்துல இருப்பாங்க, இல்ல நீங்க நடந்து போறீங்க. நான் சேலத்துல தவக்கால தியானம் மலை மேல ஒரு சர்ச்சில் நான் கொடுத்துட்டு இருந்தேன், ஈரோடு பக்கத்துல, ஈரோடு சேலத்துக்கு நடுவில். அப்போ ஃபாதர் என்னைய அவங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிருந்தார், +2 பிள்ளைங்க படிக்கிறதுக்கு. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணுறதுக்கு. மெயின் ரோடில் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குது. முடிஞ்சிடுச்சா? நான் போகும்போது தருவேன், ஓகேங்களா? மெயின் ரோடில் ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குது. ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பிள்ளைங்களும் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளும் அப்படியே முட்டி போட்டு கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டானுங்க. ஆச்சரியமாயிடுச்சு. ஒரு ஆம்புலன்ஸ், யாரோ செத்து போயிட்டாங்க, யாரோ அடிபட்டிருக்காங்க, ஏதோ ஒன்று நடக்குது. அந்த ஆம்புலன்ஸ் சத்தத்தை கேட்டது அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும். நான் முடித்த உடனே ஃபாதர்கிட்ட போய் ரெக்டர் அவர்கிட்ட கேட்டேன், இந்த பிள்ளைங்க பண்ணுறதை வச்சு நானும் அந்த நேரத்தில் முட்டி போட்டுருவேன் பிரதர். இந்த பிள்ளைங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை நான் பார்க்குறேன். யார் விதைச்சாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் விதைச்சிட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க இன்னைக்கு வரைக்கும் செய்கிறாங்க. நாம் செய்கிறோமா? ஒரு ஆம்புலன்ஸ் போனாக்கா, ஒரு ஆம்புலன்ஸ் உங்கள் முன்னாடி போகுது, ஆமென். ஏதோ குத்து உயிரோ கொலை உயிரோ யாரோ ஒருத்தர், இல்லையா? யாரோ ஒருத்தர். நம்ம ஜெபிக்கிறோமா? கொஞ்ச நேரம் வழியை ஓட நிறுத்திட்டு, ஆண்டவரே அவருக்கு ஜீவனை கொடுங்க. இந்த சின்ன வார்த்தை சொல்ல முடியுது இல்லையே? ஏன் நம்ம இன்னும் கிறிஸ்தவர்கள்? பிரைஸ் தி லார்ட். நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு வேலை செய்யும்னு நினைக்கிறேன். இனிமேல் சைரன் கேட்டால் ஓரத்தில் நிற்பீங்க. ஒரு சைரன் கேட்டால் ஒரு சின்ன செகண்ட். எசேக்கியேல் ராஜா கண்ணை மூடி அப்படி தான் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண முன்னே ஆண்டவர் அவருடைய ஆயுசு காலத்தை கூட்டி கொடுத்துட்டாரு. ஹார்ட்லி செகண்ட். தேவ பிள்ளையே, ப்ரேயர் இஸ் நாட் அ ஆர்டினரி திங். ப்ரேயர் உன் லைஃபோட மிங்கிள் ஆயிடணும். ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம உட்காந்துரு மேலே யாருக்காவது ஒரு பிரச்சனையா ஜெபம் பண்ணு. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஜெபம் பண்ணும் பொழுது, பரிந்துரை செபிக்கும் பொழுது பரலோகம் பரபரப்பா இருக்கும். ஏன் தெரியுமா? நீ செய்யற ஜெபத்திற்கு அங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சாதாரண விஷயம் இல்லை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் தேவ பிள்ளையே, ஆபத்து காலத்துல நீ ஆண்டவரை கூப்பிடணும். திருப்பாடல் 50:15, துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன். துன்ப வேளையில நீ என்ன கூப்பிடுப்பா. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நீ யாரையும் தேடிக்கிட்டு போகாத, முதல்ல கூப்பிடு. தானா உன்னை தேடி வீட்டுக்கு ஆள் வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். நீ கூப்பிடணும், ஆண்டவரே எனக்கு ஒரு பிரச்சனை. திருப்பாடல் 91:15, அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களுக்கு நான் பதிலளிப்பேன். ஆண்டவரே என்று நீ கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு பதில் அளிப்பார். உண்மையாய் கூப்பிடணும். ஆமென். நம்ம எப்படி செய்யறோம்? ஆமென். என் அன்பு தேவ பிள்ளையே, லூக்கா 11:3, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு அன்றாட உணவு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீங்க தரணும் ஆண்டவரே. அதே போல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு, திருத்தூதர் பணி 8:16 வாசிக்கணும். திருத்தூதர் பணி 8:17 வாசிக்கணும். ஊழியத்திற்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது மத்தேயு 9வது அதிகாரம் 38வது வசனத்தை நீங்க ஜெபிக்கணும். ஊழியத்திற்காக ஊழியத்தில் நீங்க பலப்படணும்னு சொன்னா எபேசியர் புத்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க ஜெபிக்கணும். இதெல்லாம் நீ ஜெபிச்சினா நீ பலப்படுவ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள வரணும்னு சொன்னா திருத்தூதர் பணி 8:16. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இன்னும் பலன வேணும்னு சொன்னா திருத்தூதர் பணி 8:17. ஒரு ஊழியத்திற்காக நீ போகணும், ஆண்டவருடைய பணி செய்ய போகிற, நீ ஜெபிக்கணும். மத்தேயு 9:38 எழுதி இருக்கு. ஒரு ஊழியத்துல நீ
பலப்படணும், நீ ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னு சொன்னா எபேசியர் 6:20. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளை, இஸ்ரவேலின் மீட்புக்காக நீ ஜெபிக்கணும்னு சொன்னா, என் திருச்சபைக்காக ஜெபிக்கணும்னு சொன்னா, என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும் நீ ஜெபிக்கணும்னு சொன்னா, ரோமையர் புத்தகம் 10:1, திருப்பாடல் 122:6 நீ ஜெபிக்கணும். வசனத்தை பிடிச்சி ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே எழுதி இருக்கிறது, ஆண்டவரே எழுதி இருக்கிறது, ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிறீரே, இந்த வாக்கின்படி உன்னிடத்திலே நான் வருகிறேன். ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம ஜெபிக்கணும். லூக்கா 21:36 ஆண்டவருடைய வருகைக்காக நம்முடைய ஜெபம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அருமை தேவ பிள்ளையை, ஜெபிக்க கடவுளுக்கு தெரியப்படுத்த எத்தனை அதிகமான காரியங்கள் இருக்கு. நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியப்படுத்தணும். வசனத்தை பார்த்து பார்த்து சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இவ்வளவு காரியம் இருக்கு ஆண்டவரே, நாம என்ன பண்றோம்? சுயநல ஜெபம், தனக்காக ஜெபம், என் வாழ்க்கைக்காக ஜெபம். ஆனா யோபு அப்படி இல்லை, நண்பர்களுக்காக ஜெபித்தான். ஆண்டவர் அவர் சிறையிருப்பை மாற்றினார், டபுள் மெஷர் கொடுத்தார். ஐயா, இரட்டத்தனையான ஆசீர்வாதம், அவன் இழந்ததை எல்லாம் பெற்றுக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது